கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மரணங்கள் தொடர்பான வழக்கு தற்போது நாட்டின் சட்ட மற்றும் அரசியல் வட்டாரங்களில் முக்கிய செய்தியாக மாறியுள்ளது. இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை கோரி தாவேகா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பிரபல மூத்த வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் ஆஜராகியிருக்கிறார். அவருடைய வாதங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. தாவேகா தொண்டர்கள் அவரின் வாதங்களை பெரிதும் பகிர்ந்து பரப்பி வருவதால் இந்த சட்ட ஆளுமையின் பின்னணி குறித்து பலரும் ஆர்வமாக தேடி வருகின்றனர். கரூர் கூட்ட நெரிசல் மரணங்கள் வழக்கை ஐஜி அஸ்ராகார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்தும் வழக்கை சிபிஐக்கு மாற்றி விசாரிக்க கோரியும் தாவேகா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. அந்த மேல்முறையீட்டில் தாவேகா தரப்பில் கோபால் சுப்பிரமணியம் ஆஜராகி வாதாடியிருக்கிறார். கோபால் சுப்பிரமணியம் இந்தியாவின் மிகவும் மதிப்புமிக்க மற்றும் அனுபவம் வாய்ந்த மூத்த வழக்கறிஞர்களில் ஒருவராக அறியப்படுகிறார். இவர் இந்திய உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞராக பணியாற்றி வருவதோடு முன்னதாக இந்தியாவின் சொலிசிட்டர் ஜெனரல் மற்றும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் பதவிகளையும் வகித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து நியமித்த மூத்த வழக்கறிஞர்களில் இவர் மிக இளையவர்களில் ஒருவராக 1993ஆம் ஆண்டில் அந்த அங்கீகாரத்தை பெற்றார். சட்டத்துறையில் அவரின் பங்களிப்பு மிக பரந்தது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை சம்பவத்திற்கு பிறகு பாதுகாப்பு குறைபாடுகளை விசாரித்த JS வர்மா ஆணையத்தில் இவர் வழக்கறிஞராக பணியாற்றினார். அதோடு 1993 மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் சிபிஐ தரப்பில் குற்றந்தொடுக்கும் வழக்கறிஞராகவும் 2001 இந்திய நாடாளுமன்றம் மீது நடந்த பயங்கரவாத தாக்குதலில் சிறப்பு அரசு வழக்கறிஞராகவும் பணியாற்றியிருக்கிறார். இவரது முக்கியமான சட்ட சாதனைகளில் ஒன்று 2008 மும்பை பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் உயிருடன் பிடிபட்ட ஒரே பயங்கரவாதியான அஜ்மல் கசாபின் தண்டனையை உச்சநீதிமன்றத்தில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தியதே ஆகும். இதன் மூலம் அவர் இந்திய சட்ட வரலாற்றில் மிகுந்த மதிப்பை பெற்றார். அதனைத் தொடர்ந்து இவர் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் தலைவராகவும் பணியாற்றியவர். சட்டம் மற்றும் கல்வித்துறைகளில் அவரின் பங்களிப்பை மதித்து 2009ஆம் ஆண்டு இந்திய குடியரசுத் தலைவர் அவருக்கு தேசிய சட்ட தின விருது வழங்கினார். மேலும் அவர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் சாமர்வில் கல்லூரியின் உறுப்பினராகவும் உள்ளார். இவ்வாறு சட்டத்துறையில் பெரும் அனுபவமும் ஆழ்ந்த அறிவும் கொண்ட கோபால் சுப்பிரமணியம் கரூரில் நடந்த துயரமான கூட்ட நெரிசல் மரணங்கள் வழக்கில் தாவேகா சார்பில் ஆஜரானது பெரும் முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது. தாவேகாவைச் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா தான் இவரை சட்ட ஆலோசகராக தேர்வு செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவரது வாதங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. இதனால் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை குறித்து அரசியல் மற்றும் சட்ட வட்டாரங்களில் பெரும் ஆர்வம் நிலவுகிறது. இதனால் திமுக கடும் குழப்பத்தில் இருப்பதாகவும் அறிவாலய வட்டாரங்களில் பேசப்படுகிறது.